ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருபிஸ் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக என்ன செஞ்சு சாப்பிட போகிறோம்னா மக்கானா ஃப்ரை செஞ்சு சாப்பிட போகிறோம். மக்கானா அப்படின்றது வந்து தாமரை விதையிலேருந்து வர்றது தான் மக்கானா விதைன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு நாங்களே இந்த மக்கானா விதை வாங்கி நாங்கள் ஃப்ரை செஞ்சு சாப்பிட போகிறோம். இந்த மக்கானா ஃப்ரை வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ மக்கானா செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அடிக்கணமான பாத்திரம் வந்து நம்ம அடுப்பு வச்சிடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ மக்கானா செய்கிறதுக்கு 100 கிராம் மக்கானா எடுத்துருக்கோம். சாட் மசாலா கொஞ்சம் எடுத்துருக்கோம். அடுத்து பெப்பர் பவுட்ரு, நெய், அப்படி இல்லாட்டி வெண்ணெய் எடுத்துக்கலாம். நம்மகிட்ட வெண்ணெய் இல்லை அப்படின்றதுனால நான் நெய் எடுத்துக்கிறேன். சால்ட்டு கொஞ்சம். இப்போ இது தேவையான பொருட்கள் இதெல்லாம். கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நெய் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். நெய் இல்லை அப்படின்றவங்க பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற்றுன நெய் கொஞ்ச நேரம் ஹீட் ஆகட்டும். மக்கானான்றது வந்து தாமரை விதைன்னு சொல்லுவாங்க. அதில் எடுக்கிறத மக்கானா விதை. இது சாப்பிட்ட உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஷேரியா போய்ட்டு ஒரு 100 கிராம் வாங்கி இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். இந்த மக்கானா வந்து சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து நிறையா இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, நம்மளும் ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்ப்போமே. இப்போ நம்ம ஊற்று நெய் காஞ்சதுக்கப்புறம் 100 கிராம் மக்கானாவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மக்கானா ஃப்ரை யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இன்னொரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றுன நெய் வந்து பத்தலை, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். திரும்ப சொல்கிறேன், ஃப்ளேமை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சுன்னா அடிபடுத்துகிறேன். இது வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் மொறுமொறு வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1.5 ஸ்பூன் ஊற்றினோம், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஊற்றினோம், இப்போ 1 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். நெய்யோ வெண்ணெயோ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மக்கானா ஒன்று எடுத்து நம்ம உடச்சி பார்க்கலாம் எந்த அளவுக்கு மொறுமொறு இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இதுதான் சரியான பக்குவம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதே கடாயில் நம்ம ஃப்ரைக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். மறுபடியும் நம்ம 1 ஸ்பூன் அப்படி இல்லாட்டி 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய்யோ வெண்ணெயோ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒருத்தவங்களுக்கு நெய் ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணால் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு நெய் வந்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணால் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவையான அளவுக்கு நெய்யோ வெண்ணெயோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது பெரிய அடுப்பு அப்படின்றதுனால என்னதையும் கம்மியாக வச்சாலும் கூட ரொம்ப ஃப்ளேம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. அதனால் நாங்கள் சின்ன அடுப்புக்கு மாற்றிக்கிறோம். இது வந்து ஃப்ளேமை வந்து ரொம்ப கம்மியாக வச்சு அதை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், இது வந்து தீ வந்து ரொம்ப கம்மியாகிடுது. அதனால் அந்த சின்ன அடுப்புக்கு நம்ம என்ன போட போகிறோம்னா சாட் மசாலா போட போகிறோம். 100 கிராம் மக்கானாக்கு நம்ம எந்த அளவுக்கு சாட் மசாலா போடுறோன்றதை பாருங்கள். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா போட்டுக்கலாம். அடுத்து பெப்பர் தூள் போட்டிருக்கோம். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் இந்த மக்கானாவை போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்க மக்கானா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். பெப்பர் தூள் யூஸ் பண்ணுறவங்க பெப்பர் தூள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்றவங்க சில்லி பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம். சாட் மசாலா, பெப்பர் தூள் அவங்க தேவைக்கு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மக்கானா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
பாவி எவ்வளோ மொறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம குழந்தைகளுக்கு இந்த மக்கானா ஃப்ரை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரி மக்கானா ஃப்ரை வந்து நம்ம செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால இது வந்து ப்ரோட்டீன் சத்து வந்து நிறையா இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப தாராளமாக சூப்பராக தரலாம். நல்லா மொறு சூப்பராகிடுச்சு. இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைகளுக்கு வந்து தேவைப்படுறப்ப நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸை எடுத்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.